அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை, அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய சத்திய மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம்மையெல்லாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒருவன் இஸ்லாத்தை பற்றிய கல்வியை எவ்வளவு தெரிந்து கொண்டாலும், தொழுகையினுடைய சட்டங்கள், நோன்பினுடைய சட்டங்கள், இன்னும் ஒவ்வொரு சின்ன சிறு விஷயங்கள் மார்க்கம் தொடர்பாக தெரிந்து கொண்டாலும், அந்த கல்வி எப்பொழுது அவனுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னால், அந்த கல்வியின் அடிப்படையில் அவன் எவ்வாறு மார்க்கத்தை பின்பற்றுகிறான் என்பதன் அடிப்படையிலும், அவனுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமைகிறது என்பதன் அடிப்படையிலும் தான் அது முடிவு செய்யப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், செயல்கள் அனைத்தும் முடிவுகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவன் எவ்வளவு மார்க்க கல்வியை தெரிந்தாலும், மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்தாலும், மார்க்கத்தை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னாலும், அவனுடைய இறுதி முடிவு இறை ஈமானின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால், அவனுடைய எல்லா முயற்சிகளும் விழலுக்கு கிடைத்த நீராக வீணானதாக மாறிவிடுகிறது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் மார்க்க விஷயங்களில் நாம் இறுதி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எவர்கள் எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் என்று சொல்வதென்றால் வெறும் வாயளவில் சொல்வதல்ல, உள்ளத்தால் உறுதி கொண்டு அல்லாஹ் ஒருவன்தான் நம்மை படைத்தவன், அவன் ஒருவன்தான் வணக்கத்திற்கு தகுதியான கடவுள், அவனுக்கு இணையில்லை என்று அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் ஆற்றல்களையும் அறிந்து, சும்மஸ்தகாமு, பிறகு அந்த கொள்கையிலே அவர்கள் யார் இறுதி வரை உறுதியாக இருக்கின்றார்களோ, மரணிக்கின்ற வரை உறுதியாக இருக்கும் பொழுதுதான் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். எப்பொழுதெல்லாம் இறங்குகிறார்கள்? உயிரோடு வாழக்கூடிய நேரங்களிலும் சிரமங்கள் ஏற்படும் பொழுது மலக்குமார்கள் மறைமுகமாக அவனை பலப்படுத்துகின்றார்கள். அதுபோன்று அவனுடைய மரண தருவாயிலும் மலக்குமார்கள் அவனுக்கு காட்சி அளிக்கின்றார்கள். அப்போ மலக்குமார்கள் எப்பொழுது அவனிடம் வருகிறான் என்று சொன்னால், அவன் மரண தருவாயை அடையும் நேரத்தில் மலக்குமார்கள் காட்சி தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த கொள்கை உறுதி, மார்க்கத்தை பின்பற்றுதல் என்பது மரணிக்கின்ற வரை, இறுதி மூச்சு வரை அவனிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அந்த மலக்குமார்கள் சொல்வார்களாம், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் அவனிடம் கூறுவார்கள். இன்னும் அல்லாஹ் இறுதி வரை மார்க்க கொள்கையிலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மலக்குமார்கள் சொல்வதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்ட கொள்கையிலே இறுதி வரை தடம் புரளாதவனுக்கு வானவர்கள் மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் மறுமையிலும்
வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், மறுமையிலே உங்களுடைய உள்ளங்கள் விரும்புவை எல்லாம் அங்கே இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் நாடக்கூடியவை அனைத்தும் மறுமையிலே உங்களுக்கு இருக்கிறது. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இது யாவற்றையும் மன்னிக்கக்கூடியவன் கருணையாளன் அல்லாஹ்விடம் இருந்துள்ள விருந்தாகும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். கொள்கை உறுதி, மார்க்கத்தில் உறுதி என்று சொன்னால் சமீப காலங்களில் அது எப்படி விளங்கிக் கொள்ளப்படுகிறது? பிற மனிதர்கள் ஒருவரை பாராட்டுவதை அடிப்படையில் தான் அவர் கொள்கைவாதி, அவர் கொள்கை உறுதி மிக்கவர் என்று மனித புகழ்ச்சிகளை வைத்து இவர் 20 ஆண்டுகளாக இதற்காக இந்த கொள்கையில இருக்கின்றார், இவர் ஒரு கொள்கைவாதி என்று சொல்லிவிட்டால் ஏதோ அது அல்லாஹ்விடமிருந்து சான்றளிக்கப்பட்டதை போன்று இன்றைக்கு சிலர் வழங்கிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே நாம் மார்க்கத்தில் பிடிப்பாக இருக்கிறோம் என்பதுடைய கருத்து, நம்முடைய உள்ளத்தால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இறைவனுக்காக மட்டும், படைப்பினங்களில் எவர் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, எவர் தெரிந்தாலும் எவருக்கு தெரிந்தாலும் சரி எவருக்கு தெரியாவிட்டாலும் சரி, எவர் போற்றினாலும் சரி எவர் தூற்றினாலும் சரி, என்னுடைய படைத்த இறைவன் என்னுடைய உள்ளத்தை பார்க்கிறான். நான் அவனுடைய மார்க்கத்தில் சரியாக பின்பற்றுவது என்னுடைய இறைவனுக்கு தெரிந்தால் போதும் என்று ஒவ்வொரு வணக்கத்தையும் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக செய்பவன் தான் இஸ்திகாமத், மன உறுதி, கொள்கை உறுதியினுடைய முதல் அடிப்படை. இரண்டாவது வகை, இதற்காக படைப்பினங்களால் என்ன துன்பம் ஏற்பட்டாலும் இறைவனுக்காக மார்க்கத்திலே தடம் புரண்டு விடாமல் மரணிக்கின்ற வரை சரியான பாதையிலே நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் நாம் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். இன்றைக்கு மனித சமூகத்திலே பல்வேறு மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கொள்கை உறுதி என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது அதில் அடிப்படையான அம்சம் எதுவென்று சொன்னால் ஏகத்துவ கொள்கை தான். இது நான் சொல்வதல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியது. ஏராளமான நபிமொழிகள் நமக்கு சொல்லக்கூடியது. ஆனால் சமீப காலங்களிலே பல்வேறு காரணங்களினால் நயவஞ்சக தனத்தினுடைய வார்த்தைகள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். நயவஞ்சக தனத்தினுடைய வார்த்தைகள் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், ஓ மினன்னாசி மன் யகூலு ஆமன்னா, மனிதர்களில் சிலர் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுகின்றனர். ஃபைதா ஊதிய ஃபில்லாஹி ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லாஹ், மனிதர்களால் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் மனித சோதனையை அல்லாஹ்வுடைய சோதனை போன்று எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் இறைவனுக்காக வாழ்கிறோம், நாங்கள் ஏகத்துவ கொள்கையை பின்பற்றுகிறோம், நாங்கள் இணை வைப்பை வெறுக்கிறோம் என்று பலரும் பேசுகிறார்கள், சொல்கிறார்கள். குடும்ப ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ ஏதேனும் துன்பங்கள், நெருக்கடிகள், தொல்லைகள் ஏற்படும் பொழுது நயவஞ்சகத்தனத்துடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்படுகிறது? இத்தனை ஆண்டு காலம் நான் இதில் இருந்து எதை கண்டுகொண்டேன்? பலரும் சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சு. தன்னை மூமின் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னொருவரை பார்த்து சொல்வார்கள், நீ தௌஹீத் தௌஹீத் என்று சொல்கிறாயே, இப்படி சென்றால் எப்படி நீ சம்பாதிக்க முடியும்? ஒவ்வொரு விஷயத்திலும் ஹலால் ஹராம் என்று பார்த்தால் நீ எப்படி வாழ்க்கையிலே முன்னேற முடியும்? சில விஷயங்களில் நாம் மார்க்கம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்றெல்லாம் பல்வேறு விதமான சொற்களை, பேச்சுக்களை அன்றாட வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களில் பிறருக்கு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். பிறரிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை செவியேற்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இதுதான் நயவஞ்சகத்தனம் என்பது. யாரிடம் நயவஞ்சகத்தனம்? படைத்த இறைவனிடம் நயவஞ்சகத்தனமாக நாம் நடந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை பார்த்து கூறுகின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே உமக்கு ஏவப்பட்டவாறு உறுதியாக இருப்பீராக. வமன் தாப மஅக், உம்மோடு திருந்தி வாழக்கூடிய நல்லவர்களும் உமக்கு ஏவப்பட்டவாறு உறுதியாக இருங்கள். அப்போ கொள்கை உறுதி என்று சொன்னால் ஒரு மைக்கில் முன்னால் நின்று கொண்டு பயங்கரமாக கத்துவதற்கு பெயர் கொள்கை உறுதி அல்ல. அப்படி தயவு செய்து விளங்கிக் கொள்ளாதீர்கள். மைக்குக்கு முன்னால் நின்று பேசக்கூடியவர்கள் உண்மையிலே இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாகவும் இருக்கலாம், வேஷம் போடக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், உள்ளத்தை அறியக்கூடிய ரப்புல் ஆலமீன்
ஆனால் கொள்கை உறுதி என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அவனவன் உள்ளத்திலே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இறைவன் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றேனா? என்னுடைய தூதர் சொன்னபடி நான் வாழ்கின்றேனா? நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். நான் வாழ்ந்தால் நான் தப்பித்துக் கொள்ளலாம். என்ன ஒரு 10 பேர் புகழ்வதனால் அல்லாஹ்விடம் எனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நான் இறைவனிடம் உண்மையாளனாக இருக்கும் பொழுது இந்த உலகமே என்னை இகழ்வதனால் இறைவனிடம் எனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விட போவதில்லை. இறைவனுடைய கருணை, அவனுடைய திருப்தி, அவனுடைய பொருத்தம், அவனுடைய சொர்க்கம்தான் எனக்கு தேவை என்கின்ற மனநிலை நமக்கு வர வேண்டும். அப்ப கொள்கை உறுதி என்றால் என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், நபியே உமக்கு ஏவப்பட்டது நீரும் உறுதியாக இருப்பீராக, உம்மோடு திருந்தி வாழக்கூடிய மக்களும் உறுதியாக இருக்கட்டும். வலா ததகௌ ஃபீஹி, அதிலே நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். என்றைக்கு ஒரு மனிதன் உள்ளத்தால் மார்க்கத்தை வெறுக்கிறானோ, அவனுடைய செயல்களை குர்ஆன் சுன்னாக்கு எதிராக அமைத்துக் கொள்கிறானோ, அப்பொழுது அவன் கொள்கைவாதி அல்ல. யாரிடம்? அல்லாஹ்விடம். அல்லாஹ்விடம் அவன் ஒரு முஸ்லிம் அல்ல, அவன் நயவஞ்சகத்தனமாக இருக்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று வெறும் வாயளவில் சொல்லிவிட்டு சோதிக்கப்படாமலேயே விட்டுவிடப்பட வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் அல்லாஹ்வை நம்பிட்டோம், ஓகே, நாங்கள் அல்லாஹ்வை நம்பிட்டோம்னு சொன்னோம்னா ஒரு பெண் நினைக்கிறான், நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், மூமின், நான் பர்தா போடாமல் எங்கனாலும் சுத்துவேன் நினைச்சா நீ அல்லாஹ் சொன்னபடி வாழவில்லை. நீ மார்க்கத்தில் நீ உறுதியாக ஒரு பெண்மணியாக நீங்கள் இல்லை. ஒருவர் நினைக்கின்றார், நான் ஒரு முஸ்லிம் தான், நான் ஈமான்தாரி கலிமா சொன்னவன் என்று சொன்னதோடு உங்களுடைய எந்த செயலையுமே அல்லாஹ் விசாரிக்க கூடாது, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மனம் போன போக்கிலே வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கேட்கின்றான், நான் முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு நான் வட்டி வாங்குவேன், நான் என்னுடைய தொழில் துறைகளில் ஹராமான காரியங்களை செய்வேன், நான் எப்படி வேண்டுமானாலும் இறைவன் மார்க்கத்துக்கு மாற்றமாக இருந்தால் நான் செய்வேன் என்று ஒருவன் செயல்படுவான் என்று சொன்னால் இவன் மார்க்கத்திலே உறுதியாக இல்லை. அதான் அல்லாஹ் கேட்கின்றான், உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமலே இந்த உலகத்தில் எந்த துன்பத்தையும் சந்திக்காமல் நாங்கள் அல்லாஹ்வை நம்பிட்டோம் என்று சொன்னதினால் அப்படியே உங்களை மெதுவாக எந்த விதமான துன்பம் இல்லாமல் பட்டு போன்று சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான், வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிக்கும், இவர்களுக்கு முன்பார்ந்த உங்களுக்கு முன்பார்ந்த எத்தனையோ மக்களை நாம் சோதித்திருக்கிறோம். எதற்காக சோதனைகள்? சோதனை என்று சொன்னால் கழுத்தை வெட்டுவது மட்டும் சோதனை இல்லை. அப்படி வந்தாலும் ஒரு மூமின் உறுதியாக இருக்க வேண்டும். அன்றாடம் வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படும். ஒரு வருவான், மாப்பிள்ளை வாட படத்துக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம், நல்ல படம் வந்திருக்குன்னு கூப்பிடா வச்சுக்கிறேங்க. ஃபஸ்தகிம் கமா உமிர்த், உமது இறைவன் உமக்கு ஏவப்பட்டவாறு உறுதியாக இருப்பீராக. வலா ததுகௌ, வரம்பு மீறி விடாதீர்கள். இல்லப்பா நான் வரல, நான் என்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறேன். இதுதான் கொள்கை உறுதி. ஒரு ஆள் சொல்றாரு, நாம இருக்கிற நகையை வித்தா தீந்து பண்ணி திரும்ப வாங்க முடியாது, வட்டிக்கு அடகுக்கு வைப்போங்கிறார். அல்லாஹ் மார்க்கத்தை வட்டியை தடுத்து இருக்கிறான். நான் அதை செய்ய மாட்டேன், நான் மௌத்தாகிற வரைக்கும் என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வரை நான் இறைவன் சொன்னபடி வாழ்வேன். இதற்கு பெயர் கொள்கை உறுதி. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பேசுவான், வரதட்சணை வாங்குவோங்கிறாங்க, வாண்டா, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், அல்லாஹ் பரக்கத் தருவான், நாம உறுதியா இருப்போம், அல்லாஹ் சொன்னபடி நடப்போம், அல்லாஹ் பரக்கத் செய்வான். இதற்கு பெயர் கொள்கை உறுதி. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் ஃபஸ்தகிம் கமா உமிர்த், உமக்கு ஏவப்பட்டவாறு நீ உறுதியாக இருப்பீராக. சுபு தொழு தூங்கி கொண்டிருக்கிறோம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று பாங்கு ஒலிக்கிறது. அப்படியே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நான் தூங்கிவிட்டால் என்னுடைய இறைவனின் தண்டனைக்கு நான் பயப்படுகிறேன், நான் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன், என்னுடைய இறைவனுடைய கோபத்திற்கு உள்ளாகி விடுவேன். நான் என்னுடைய தூக்கத்தை எல்லாம் உதறிவிட்டு தொழுகையை நோக்கி நான் செல்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய இறைவனுக்காக பயந்து, மற்றவனா சுபு தொழாமல் தூங்கிவிட்டால் அவன் கேட்பான், என்ன மாப்பிள்ளை இன்னைக்கு என்னடா சுபுக்கு ஆள காணோம், அப்படி கேலி பண்ணுவான் என்பதற்காக எழுந்து போனையும் வச்சுக்கிடுங்க. நம்ம கிட்ட மார்க்கத்தில் உறுதி இல்லை. சரி, அவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னுடைய இறைவனுக்காக செல்கிறேன், நான் உறுதியாக என்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பேன் என்று ஒருவன் சென்றால் அவன் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அது அல்லாஹ் கூறுகின்றான்,
நபியே உமக்கு ஏவப்பட்டவாறு உறுதியாக இருப்பீராக. வஹீல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். வலா தத்கௌ, நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மன உறுதிக்கு அடிப்படை கல்பு, உள்ளம் சரியாயிட்டு வச்சுக்கிடுங்க. உள்ளம் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். உள்ளம் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். சிலர் ஊருக்காரன் தப்பா பேசுவான், மற்றவர்கள் தவறாக பேசுவார்கள் என்பதற்காக ஒரு எளிமையான திருமணத்தை நடத்துறான் வச்சுக்கிடுங்க. இதில் அல்லாஹ்ட்ட என்ன கூலி கிடைக்க போகுது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸ்வர்வு மூனா, செலவு குறைந்த திருமணம் தான் பரக்கத் நிறைந்த திருமணம். ஒரு ஆள் சிறாரு, மற்றவர்கள் எல்லாம் என்னை குறை சொல்லிவிடக்கூடாது, மற்றவர்கள் எல்லாம் நான் அவர்கள் முன்னால் தலை குனிந்து விடக்கூடாது, நான் இத்தனை ஆண்டு காலம் இப்படி பேசிவிட்டேன் என்பதற்காக ஒருவன் நடத்துகிறான் வச்சுக்கிடுங்க. மனசெல்லாம் புழுங்கி கஷ்டப்பட்டு, எப்பா இது அவனுக்கு பயந்து, இவனுக்கு பயந்து, ஜமாத்துக்கு பயந்து, அதுக்கு பயந்து, இதுக்கு பயந்து நான் ஒரு கல்யாணம் நடத்துறது. இதுக்கு அல்லாட்ட என்ன கூலி? ஒவ்வொரு விஷயத்திலும் இதற்கு அல்லாட்ட என்ன கூலி சொல்லுங்க? நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்வதா நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன் அகன ஷுரக்காய அனி ஷிர்க், நான் இணை வைக்க, மக்கள் பல கடவுள்களுக்காக இணை வைக்கிறார்கள், எல்லா இணை வைப்பை விட்டும் நான் தேவையற்றவன் அல்லாஹ் கூறுகின்றான். உண்மையிலேயே எல்லாருமே கூட்டு சேருவது தேவையுடையவங்க நம்ம இருக்கிறோம். ஒரு வியாபாரமா ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். ஒரு காரியமா நாம ஒரு ஆள் செய்யறதை விட 10 பேர் சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைப்பை வெறுக்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்லுகின்றான், மன் அமில அமலன் ஃபஅஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரத்துஹு வஷிர்கஹு, எவன் ஒருவன் ஒரு அமலை செய்யும் போது அதில் என்னோடு மற்றவர்களை கூட்டாக்கி விடுகின்றானோ அவனையும் அவனுடைய ஷிர்கையும் நான் உதறி தள்ளி விடுகிறேன். நம்முடைய எல்லா அமல்களும் வீணாக போய்விடும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமை, நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா உள்ளங்களை போற்றக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக. எவனுக்காண்டி இருக்கக்கூடாது, என்னுடைய வாப்பக்காக, பிள்ளைக்காக, மகனுக்காக, மச்சானுக்காக, ஊருக்காக, சமூகத்துக்காக. அப்படி இருந்தால் அந்த மார்க்கம் நம்மை கண்டிப்பாக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கணும். அந்த செயலில் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. அதற்கு பெயர் கொள்கை உறுதியும் கிடையாது. படங்காட்டுறதுக்கான செய்வதற்கு பெயர் கொள்கை உறுதி அல்ல. இறைவனுக்கு நாம் உண்மையாளனாக இருக்க வேண்டும். படைத்த ரப்பு என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மார்க்கம். நமக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், அல்லாஹ்வே உள்ளங்களை போற்றக்கூடியவனே சப்பித்த கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்து. நீ எதை மார்க்கமாக கருதுகிறாயோ அதில் உறுதிப்படுத்து. வேறு யாருக்காகவும் நான் என்னுடைய மார்க்கத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மூவியும் நினைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை சருகச் செய்து விடாது. சத்திய பாதை இதுவென்று வந்த பிறகு அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய திருமுகத்தை நாடி ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உள்ளத்தை தான் முதலாவது சொல்லி காட்டார். உள்ளம் சரியாயிட்டு வச்சுக்கிடுங்க. இன்னஃபில் ஜஸதி முதுகா, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஃபைதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபகத் ஹாப், அந்த சதை துண்டு பாழாகிவிட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் பாழாகிவிடும். எல்லாமே கல்ப். இறைவனுக்காக என்று உள்ளம் ஆகாத வரை நாம் ஒருபோதும் கொள்கை உறுதி, கொள்கையில் மார்க்கத்தில் பிடிப்பு மிக்கவர்களால் ஒருபோதும் ஆக முடியாது. கொள்கை உறுதி என்பதே இஹ்லாஸ் மட்டும்தான். இஹ்லாஸ் இல்லாத எவனும் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறேன் என்று இறைவனிடம் சொல்லவே முடியாது. இஹ்லாஸ் முக்கியம். நாம் செய்யக்கூடிய செயல் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். கொள்கை உறுதியிலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? ஷிர்க்கை வெறுக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கணும். எனக்கு நானே, ஒவ்வொரு மூமினும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி,
இந்த உலகத்தில் 1000 காரணம் நீங்க சொல்லுங்க. இப்படி இருந்தா அப்படி வாழ முடியுமா, அப்படி இருந்தா இப்படி வாழ முடியுமா. ஒரு தடவை ஒரு கடையில் ஒரு சகோதரர் பான் பராக் வித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரரும் நானும் போய் இதெல்லாம் ஹராம் சொல்லும்போது அவர் சொன்னார், பாய் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்படி வாழ முடியுமா, அப்படிலாம் வாழ்ந்தா நம்ம பிழைக்க முடியுமா. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் குர்ஆன் இஸ்லாம் மருந்து. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறான். நீங்கள் இந்த துனியாவில் வந்து என்னுடைய தொழிலுக்காக, என்னுடைய பல்வேறு குடும்பத்துக்காக, என்னுடைய ஊருக்காக எல்லாம் ஓகே, நான் வந்து இப்படிலாம் இருக்க முடியாது, நான் இப்படி தான் இருக்க முடியும், 1000 பேசிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட போய் நீங்கள் உங்கள் இறைவன் தனியாகத்தான் இருக்க வேண்டும். படைத்த இறைவன் உள்ளத்தை பார்த்து விசாரிப்பான். என்னுடைய இறைவனிடம் நான் தனியாக நிற்கும் பொழுது, என்னுடைய உள்ளத்தை வைத்து அவன் விசாரிக்கும் பொழுது என்னுடைய பதில் சரியாக இருக்குமா? இந்த உலகத்தில் தானங்க வெளிப்படையான செயல். இந்த உலகத்தில் வெளிப்படையாக ஒருத்தர் செஞ்சுட்டா நல்லவன் சொல்லுவோம், வெளிப்படையில் அநியாயம் பண்ண அக்கிரமக்காரன் சொல்லுவோம். மறுமை அப்படி கிடையாதுல்ல. அது வெளிப்படையை வச்சு தீர்மானிக்கக்கூடிய இடம் கிடையாது. யௌம துபுல சராயிர், உள்ளத்தில் உள்ளவை எல்லாம் வெளிப்படுத்தப்படக்கூடிய நாள் அந்த நாள். வஹுஸ்ஸில மா ஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ளவை எல்லாம் அங்கே முன்னிறுத்தப்படக்கூடிய நாள். உள்ளத்தில் எப்படி நினைக்கிறோம் என்பதை வைத்தான் அங்கே தீர்ப்பு இருக்கு. அப்ப கொள்கை உறுதியில முதல் விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இணை வைத்தலை வெறுப்பது தான், தௌஹீதை நேசிப்பது தான். தௌஹீதுனா என்ன, சும்மா வெளியே நம்ம சொல்லிக்கிறதா தௌஹீத்? அப்படி கிடையாது. அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் குர்ஆன் சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வெறுப்பது, ஷிர்கை வெறுப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், வலைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நபியே நீர் இணை வைத்து விட்டால் உம்முடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ்க்கு இணை வைப்பவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மக்வாஹுன் நார், அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம்தான். அப்போ ஒரு கேள்வி, இணை வைத்தல்னா என்ன? தர்காவுக்கு போகக்கூடாது, தாயத்து போடக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது, சமாதியை வணங்கக்கூடாது, இது மட்டும்தான் இணை வைத்தல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். காசு பணத்துக்கு அடிமையானாலும் இணை வைத்தல் தான். காசு பணத்துக்கு அடிமையானாலும் இணை வைத்தல் தான். எப்படி ஷிர்க்? காசு பணத்துக்கு அடிமைனா எப்படி? நபிகள் நாயகம் சொன்னாங்க, தஈஸ அப்துத் தீனார் வ தஈஸ அப்துத் திர்ஹம் வ தஈஸ அப்துல் ஹமீஸ் வ தஈஸ அப்துல் ஹமீல். தங்க காசுக்கு அடிமையானவன் நாசமாகி விட்டான், வெள்ளி காசுக்கு அடிமையானவன் நாசமாகி விட்டான், மென்மையான பட்டுக்கு அடிமையானவன் நாசமாகி விட்டான், கடின பட்டுக்கு அடிமையானவன் நாசமாகி விட்டான். அவனுக்கு தேவை உலகத்தில் சுகபோகம். காசு பணம் வந்தா இஸ்லாம் நல்ல மார்க்கம். அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னோம்னா இஸ்லாம் அல்லாஹ் சரியில்லை. ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூல் ரப்பி அக்ரமன். மனிதனை சோதிக்கும் போது அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி நிறைய வாரி வாரி கொடுக்கும் போது என்னுடைய ரப்பு கண்ணியமிக்கவன். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனை சோதிக்கிறதுக்கு நெருக்கடியை உண்டாக்கிட்டா, ஏழ்மையை கொடுத்துட்டா, நோயை கொடுத்துட்டா, வறுமையை கொடுத்துட்டா, ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்துட்டா, ஃபயகூல் ரப்பி அஹானன், என்னுடைய அல்லாஹ் என்ன இழிவுபடுத்திட்டான். அதான் என்ன அர்த்தம்? அல்லாஹ் இழிவுபடுத்திட்டான்னு சொன்னாலும் அது ஷிர்க் தான், குஃபுர் தான். இப்படி தான் வாழ்ந்தா வாழ்க்கை உலகத்தில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா. அது என்ன அப்படி 1000 பேசுவான், அவன் பேசுகிறான், அவன் போயிடுவான். நம்ம அப்படிலாம் வாழ முடியுமா? இப்படி வந்துட்டாலே அது முனாஃபிக் தனம், நயவஞ்சகத்தனம், குஃபுர். உள்ளத்தை பார்க்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். காசு பணம், நம்ம காசு பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? இஸ்லாம் ஒரு மூமினை எப்படி பார்க்க சொல்கிறது? என்னுடைய இறைவன் அவனை வணங்க வேண்டும் என்கிறான், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிறான், மனைவி மக்களை கவனிக்க வேண்டும் என்கிறான், பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்கிறான், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிறான், உம்ரா செய்ய வேண்டும் என்கிறான், பல்வேறு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிறான். இதற்கெல்லாம் தேவை சம்பாத்தியம். நான் சம்பாதித்தால் தான் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ முடியும். இதற்காக சம்பாதித்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமை இல்லை. நான் தொழாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, எத்தகைய ஷிர்கான காரியங்களை செய்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த வரம்புகளை மீறினாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு காசு பணம் தான் முக்கியம், காசு பணத்துக்கு பிறகுதான் எனக்கு மார்க்கம் என்று உங்களுடைய உள்ளம் சொல்லும் என்று சொன்னால் நீ எந்த மனுஷன்டையும் போய் நீங்க முஸ்லிம்ங்க தீர்ப்பு கேட்காதீங்க. படைத்த இறைவன் சொன்ன விதிப்படி நாம குஃபுர்ல தான் இருக்கிறோம், நம்ம காஃபிரா தான் இருக்கிறோம். அல்லாஹ் கூறுகின்றான்,
وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ மனிதர்களில் சிலர் ஓரங்களில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்னு பிஹி, அவனுக்கு நல்லது வந்துகிட்டே இருந்தா, காசு பணம் கூடிக்கிட்டே இருந்தா, நல்ல நிம்மதி, அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான். ஃபைன் துஸீபஹு ஃபித்னத்துன், அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விடும் என்று சொன்னால், இன் கலப அலா வஜீஹி, அப்படியே முகம் குப்புற புரண்டு விடுகிறான். என்னடா மார்க்கம், என்னடா இஸ்லாம், அது சொல்லவன்லாம் யோக்கியனா, அவன் யோக்கியனா, இவன் யோக்கியனா பேசிட்டு இவன் அயோக்கியனா மாறிக்கிட்டு இருப்பான். குர்ஆன் சொன்னா அவன் தூக்கி குப்பையில போடுவான். அதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் பார்த்துக்கிடுவோன்னு நினைப்பான். மௌத் எந்த வினாடி வரும்னு சொல்ல முடியுமா? ஹசிர துன்யாவது ஆகிரா, அவர்கள் இந்த உலகத்தையும் நஷ்டமடைந்து விட்டார்கள், மறுமையும் நஷ்டமடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பயங்கரமான எச்சரிக்கை. ஒன்றை மட்டும் நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னபடி உறுதியாக இருந்தால் அங்கே தப்பிச்சிடலாம். எத்தனை நாட்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட போனோம் யோசித்து பாருங்க. எனக்கும் எல்லாருக்கும் சேர்த்தான் எத்தனை நாட்கள் துணியாத ஓடிட முடியும்? நமக்கு முன்னாடி கோடான 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 தலைமுறை போயிருக்கு. ஊரை கட்டி ஆண்டவன், அப்படி செஞ்சவன், இப்படி செஞ்சவன், பல தலையை உருட்டினவன் எல்லாரும் போய் சேர்ந்துட்டான். சமகாலத்தை நாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் போய் சேர போகிறோன்னு தெரியல. நமக்குன்னு ஒரு டேட் எல்லாம் வச்சுருப்பான். அந்த டேட் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, ஃபைதா ஜா அஜலுஹா லா யஸ்தஅখিরুன ஸாஅத வலா யஸ்தக்திமூன், தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, ஒரு வினாடி பிந்தவும் செய்யாது. அங்கே போய் நம்முடைய மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தகப்பனோ யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், லா தஜிது கௌமன் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க வலவுகான ஆபாகும் அவ் அபுனாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும், அவங்களுடைய இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தால் நேசிக்க மாட்டார்கள். இது ஒவ்வொரு மூமியும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அவன் சொன்னாங்கிறதையும் வாப்போவை பாய்க்க வேண்டாம். எவனோ ஒருத்தன் பயானில் சொன்னாங்கிறதையும் வாப்போவை பாய்க்காதீங்க. எவனோ ஒருத்தன் பயானில் சொன்னாங்க சொந்த பந்தங்களை பாய்க்காதீங்க, நண்பர்களை பாய்க்காதீங்க. அல்லாஹ் சொன்னால் கேட்கணும்ல. அவன்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். அவனை விட எங்கே தப்பிச்சு ஓட போகிறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நம்முடைய பகை இறைவனுக்காகவா அல்லது அதுக்காண்டி ஊருக்காக நீங்கள் யாரையும் பகைக்காதீங்க, உங்கள் குடும்பத்துக்காண்டி பகைக்காதீங்க. எனக்கென்று ஒரு மரணம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பு இறைவனுடைய கைப்பிடிக்கு போய்விட்டால் எதுவும் எனக்கு என்ன செய்யாது, பயனளிக்காது. அங்கே போய் கதறுவா, ஹலகான்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு மறைந்து போய்விட்டதே, மாகனான்னி மாலியா, என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே. அங்கே போய் கதற வேண்டிய சூழல். எதுவும் பயனளிக்காது. உள்ளம் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் இதுதான் உண்மை. அதெல்லாம் சும்மா நம்ம முஸ்லீம்கிறதுக்காண்டி பயானில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் செத்தா மண்ணோட மண்ணாக மக்கி போனதோடு முடிஞ்சு போச்சுன்னு சந்தேகப்பட்டு வச்சுக்கிடுங்க. நாம் சந்தேகப்பட்டாலும் சரி படாட்டாலும் சரி இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், எந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அப்போ எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு இறைவனுடைய பேச்சாக நாம் பார்க்க வேண்டும். என்னை நான் மறுமையில் காப்பாற்றிக் கொள்வதற்கு, என்னை நான் சிறந்த மூமினாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் ரசூல் சொன்ன மார்க்கத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். இதில் நாம் தடம் புரண்டு விடுவோம் என்று சொன்னால் அது நமக்குத்தான் நஷ்டம், நமக்குத்தான் நஷ்டம். குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சம்பாத்தியத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறான். உங்க பிள்ளை அமல் செஞ்சதை வச்சு நீங்க தப்பிச்சிட முடியாது. நீங்க அமல் செஞ்சதை உங்க தாய் தகப்பனுக்கு போகாது. யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. நாம தான் அல்லாஹ் தனியாக போய் நிற்க போறோம். வேற வழி கிடையாது. அதுதான் நடக்கக்கூடிய உண்மை. நான் என்னுடைய இறைவனிடம் தனியாக சந்தித்தாக வேண்டும். என்னை நான் தற்காத்துக் கொள்வதற்கு என்னுடைய இறைவன் சொன்னபடி நான் மௌத்தாகிற வரைக்கும் உறுதியாக வாழ்ந்தால்தான் நான் சரியாக வாழ முடியும் என்ற அந்த ஈமானிய உறுதி நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் இறுதி வரை ஈமானோடு வாழ்ந்து உறுதியாக வாழ்ந்து
இறைவனுக்காக இஹ்லாஸான முறையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.